அன்பான கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கேள்விகளுக்கு பதிலளித்து உங்களையும் மகிழ்ச்சி அடைய செய்து நானும் மகிழ்ச்சி அடைய வருகை தந்துள்ளேன். அன்பானவர்களே, முதல் கேள்வியாக கேள்வியை வாசிக்கிறேன், வாசித்துவிட்டு பதிலளிக்கிறேன். ஐயா, கன்னி தெய்வத்தை டெய்லி செம்புல தண்ணி வச்சு டெய்லி கும்பிட சொல்றீங்க, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் மிக சிறந்த ஒரு கேள்வி. அதாவது இது அதே மாதிரி கடினமான கேள்வியும் அல்ல, ரொம்ப சிம்பிளா எளிதா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. தினமும் மாலையில் 6 மணிக்கு 4 முக குத்து விளக்கில் தீபமேற்றி ஒரு முனையில் ஏற்றினா போதும். அதுக்காக 4 முனையிலும் ஏற்றணும் அவசியம் இல்லை. ஒரு திரி போட்டு ஒரு முனையில் ஏற்றி அது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையில் இருக்கக்கூடிய குத்து விளக்குக்கு ஏற்ற வேண்டும். தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும். அதுல ஒரு சொம்பு நிற சொம்பு தண்ணி வச்சு நீங்க வணங்கினா போதும். உங்களால முடிஞ்சா கொஞ்சம் பிச்சி பூவோ மல்லிப்பூவோ மறிக்கொழுந்தோ ஏதோ ஒன்று நீங்க வைக்கலாம். ஆக கன்னிக்கு தீபமேற்றி வணங்குறது இவ்வளவுதான். சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க தீபமேற்றி கன்னியை வழிபட்டாலே போதும். உங்கள் கன்னி அதை ஏற்றுக்கொள்ளும். ஆக கன்னியை கும்பிடணும்னு ஏதோ பெருசா எதுவும் செய்யணும் போல, டெய்லிக்கு அதுக்கு வழிபாடு எதுவும் உண்டோ, மந்திரிகம் எதுவும் உண்டோ, ஒன்றும் கிடையாது. மனப்பூர்வமா அந்த விளக்குக்கு முன்ன நின்று நம்ம ஒரு குழந்தை அதில் உட்கார்ந்துருக்கு, நம்ம குடும்பம், நம்ம தெய்வம், அதுக்கு நேரடியா பேசுற மாதிரி பேசுங்க. ஏதோ சாமியை கும்பிடணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டுலாம் நீங்க கும்பிடாண்டாம். மனப்பூர்வமா பேசுங்க, விளக்கிட்ட பேசுங்க. அதை விளக்கா நினைக்காதுங்க, உங்க கன்னி தெய்வமா நினைங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கேள்வி. விமல் குமார்ங்கிறவர் கேட்டிருக்காரு. ஐயா, என் சித்தி பையன் 19 வயதில் இறந்து விட்டான். அவனை நான் கன்னி தெய்வமாக வழிபடலாமா, அல்லது என் கணவர் வழி வந்த கன்னியை தான் வழிபட வேண்டுமா? அம்மா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே கன்னி தெய்வம்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அத்தனை பதிவுகளையும் நீங்கள் கட்டாயம் கேளுங்கள், பாருங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். ஏனென்றால் அத்தனை கேள்விகளிலும் அத்தனை பதில்கள் கூறியுள்ளேன். இப்ப நீங்க கேட்கறதுக்கே பதில் இருக்கு. 19 வயசு பையனை, நீங்க இறந்த பையனை கும்பிடலாமான்னு கேட்குங்க. அது கண்ணியே கிடையாதுமா. அவரை நீங்க வழிபடாண்டா. தற்சமே நீங்க உங்க கணவர் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்க கணவர் தான் என்னமோ உங்களுக்கு எல்லாம். நீங்க என்னமோ உங்க கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வம் அது பெண் கன்னியான்னு பாருங்க. பெண் கன்னியா இருந்தா உடனடியா வணங்குங்க. எந்த சிந்தனையும் வேண்டாம், தைரியமா வணங்குங்க. முறைப்படி எடுத்து வணங்கி வாழ்வில் நலம் பெற வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்தபடியாக சிறு முத்துமாலையம்மன் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கன்னி தெய்வங்களுக்கு எந்த பிள்ளையை பிடிக்கும்? கன்னி தெய்வங்களுக்கு பிடிக்காத குழந்தையே கிடையாது. எல்லா குழந்தையும் தன் குழந்தைகளே, அனைத்து குழந்தைகளையும் பிடிக்கும். ஆனால் தன் வழி நடந்து தன் பேச்சை கேட்டு தன் மனசு குளிர நடப்பவனை ரொம்ப பிடிக்கும். அதாவது தன் வழி நடந்து தன் பேச்சை கேட்டு தன் மனம் குளிர நடப்பவனை ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமல்ல, மது அருந்தாத பிள்ளையை ரொம்ப பிடிக்கும். தவறு செய்யாத பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். தன்னை நேசித்து வணங்கக்கூடிய குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் விட ஒரு விஷயம் கன்னிக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? எந்த கன்னியுமே தன்னிடம் விவாதம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கணும் கன்னி தெய்வத்திட்ட. அதனாலதான் நீங்க அடுத்தால ஒரு பதில் கேட்டிருக்கீங்க, நாம் என்ன பண்ணினால் கன்னி தெய்வங்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பா நீங்க வீண் விவாதங்கள் கன்னி தெய்வத்திட்ட பண்ணுனா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கன்னி தெய்வம் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுது, இல்ல ஒரு கணக்கு சொல்லுது, இல்ல உங்களுக்கு வாழ்க்கையின் வாழ்வாதாரம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வாழணும்னு சொல்லி தருதுன்னா அதை முறைப்படி கேட்டு முறைப்படி நீங்க அதை நடைமுறைப்படுத்தி வந்தால் உங்களை வாழ வைக்கும். அதை விட்டுட்டு நான் ஏன் கஷ்டப்படணும், நீ இருக்கால இதை செஞ்சுதா, இப்படிதான் நான் வாழ்வேன், நான் குடிப்பேன், நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கன்னி தெய்வத்திடம் இருந்து நீங்கள் ஓரம் கட்டப்படுவீர்கள். அதுக்காக நம்ம வீட்டில் குலதெய்வமாகிய கன்னி தெய்வம் இருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கிடுவோம், நம்மளை வாழ வைப்பான்னு மட்டும் நினைக்காதுங்க. உங்க கர்ம விதின்னு ஒன்று இருக்கு, நீங்க செய்த பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்கு. நீங்க இப்பிறவில தப்பு பண்ணாலும் முப்பிறவில நீங்க செய்த புண்ணியம் உங்களை காக்கும். அப்போ நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்களாங்கிறது ஒரு முக்கியம். அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கிறது முக்கியம். அதுக்காக போன ஜென்மத்தில் நான் யோகியனா இருந்திருப்பேன், இந்த ஜென்மத்தில் தண்ணி அடிச்சா என்னன்னு பேசக்கூடாது. மொத்தத்தில் கன்னி தெய்வத்தை
பகைச்சிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு பதிக்குள்ள வந்து பேசக்கூடாத வார்த்தைகள் பேசினாலே அந்த பிள்ளையை கன்னி தெய்வத்துக்கு பிடிக்காது. கன்னி தெய்வத்துக்கு எந்த பிள்ளையை பிடிக்கணும்னு சொல்லிட்டேன், எந்த பிள்ளையை பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். முக்கிய குறிப்பு, கன்னி தெய்வத்திட்ட விவாதம் பண்ணுனா பிடிக்கவே பிடிக்காது. மறுபடியும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஐயா மாதவிடாய் நாட்களில் கன்னி தெய்வத்திற்கு விளக்கேற்றலாமான்னு. ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேன். நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிடலாம், விளக்கேற்றாண்டாம். இருந்தாலும் நீங்கள் விரிவாக்கமாக உள்ள சொல்லியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். தயவு செய்து கேள்வி கேட்கக்கூடிய உறவுகள் நம் கன்னி தெய்வம் சேனலில் போடப்பட்டுள்ள அனைத்து ஆடியோக்களையும் கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேள்வி கேட்குற வார்த்தை மட்டும் முக்கியமான கேட்ட கிடையாது. யாருக்கு கன்னி தெய்வம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம பதிவில் உள்ள அனைத்தையும் கேட்டு தான் ஆகணும். அது உங்கள் நன்மைக்காகத்தான் இது போடப்படுது. நான் வந்து சொல்லி தர்றதுக்கு பதிலாக எங்கேயோ இருந்து உங்களுக்காக இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை கேட்டு படித்து உணர்ந்து வாழ வேணுங்கிறது தான் அந்த கன்னி தெய்வம் விரும்பும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ உங்களில் யாராவது ஒருத்தர் வீட்டில் கன்னி பேசிச்சுன்னா தயவு செய்து இந்த கன்னி தெய்வம் சேனல் நடத்தக்கூடிய என்னை பற்றி கொஞ்சம் கேளுங்க. நான் பேசக்கூடியதை அந்த கண்ணிட்ட போட்டு காட்டுங்க. அப்போ அந்த கன்னி தெய்வம் சொல்லும் நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு. ஏன்னா நான் பெரிய ஆளுன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்கிறத விட நான் கற்றுக்கிட்டது எப்பேற்பட்ட இடத்துலேருந்து கற்றுக்கிட்டதுங்கிறத உங்கள் கன்னி தெய்வமே சொல்லித்தரும். ஏன்னா நான் உழைக்கிறது வந்து கன்னிகளுக்கு தான், என் வீட்டு கன்னிகளுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை கன்னி தெய்வங்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறேன். எதற்காக கன்னி தெய்வங்களுக்கு உழைக்கிறோம்? ஒரு கன்னி தெய்வம் ரோட்டில் நின்று அழுதுட்டு இருந்தா அந்த கன்னி தெய்வம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஆபத்து. அதே அந்த கன்னி தெய்வம் அழுகையை நிப்பாட்டி விட்டு தன் வீட்டில் தனக்கு ஒரு பதி அமைத்து அங்கே தெய்வமாக அமர்ந்திருந்து உங்களை வாழ வைக்க தயாராக காத்திருக்கிறாள். அவளை நீங்கள் உள்ளே மனப்பூர்வமாக எடுத்து நீங்கள் வணங்கி வந்தால் அந்த கன்னி தெய்வத்தின் பலம் வேறு. நிச்சயமாக தன்னை நம்பும் பிள்ளைகளை வாழ வைப்பாள். ரோட்டில் இருந்து அழுதுகிட்டு இருந்தா தான் கண்ணியை பிடிக்க முடியும். வீட்டுக்குள்ள இருந்து கண்ணி உட்கார்ந்துருக்கு பதியம் வச்சிருக்கணும், அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்க முடியாது. அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வேலி இல்லாத பயிரை ஆடு மாடுகள் மேயும். வேலி உள்ள பயிரை எல்லாம் போய் மேய முடியாது. தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வேலி போட்டு வச்சிருக்கு. அதே போல ஒரு கன்னி தெய்வத்துக்கு பதியம் வச்சிட்டோம்னா அதுவே அதுக்கு பலம் கூட ஆரம்பிச்சிடும். நன்றி. மீண்டும் ஐயா வணக்கம். நாங்கள் 50 வருடங்கள் கழித்து இந்த ஆடி அமாவாசை அன்று கன்னி தெய்வத்தை வணங்கினோம். என் மீது அம்மா வந்து வாக்கு கூறினார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி உறவே. சிலர் வந்து பல வருடங்களாக கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிற்கு கன்னி தெய்வம் வந்து யாருக்கும் கணக்கு சொல்வதில்லை. சிலர் வணங்கிய அன்றே கன்னி தெய்வம் வந்து விடுகிறது. சில வீடுகளில் 1 வருடத்திற்குள் வருகிறது, சில வருடங்களில் 2 வருடத்தில் வருகிறது. ஆக கன்னி தெய்வம் எப்பொழுது வர வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்பொழுது கண்டிப்பாக வரும். அதற்கு சாட்சி இந்த மாதிரியான பிள்ளைகள். அருமையாக சொன்னாங்க, 50 வருஷம் கழிச்சு தான் கும்பிட்டுருக்காங்க, ஆனால் அந்த கன்னி வந்திருக்கு. எப்பேற்பட்ட விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஏற்கனவே இந்த கன்னியை முறைப்படி அவங்க குடும்பத்தில் எடுத்து வணங்கியிருப்பாங்களா இருக்கும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. வாழ்த்துக்கள் அன்பானவரே, வாழ்த்துக்கள். நல்லபடியாக கும்பிட்டு நல்லா இருங்க. இனியாவது விடுபடாமல் கும்பிடுங்க. மீண்டும் 50 வருஷம் விட்டுட்டு 51 வருஷம் போயிறாங்க, உங்கள் குடும்பத்துடைய வளர்ச்சி தடைபட்டுரும். இப்போ அந்த கன்னியோட நோக்கம் என்ன? நம்ம பிள்ளை 50 வருஷத்துக்கு பிறகு நம்மளை உள்ள எடுத்துருக்கான், விடவே கூடாது, நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கணும், மொத்த குடும்பத்தையும் வாழ வைக்கணும்னு நினைப்பவள் தான் கன்னி. அது மட்டுமில்ல, அடுத்தாப்புல ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா வணக்கம், என்னுடைய கணவரின் சகோதரர் வீட்டில் வணங்குகிறார்கள். நான் என் வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றுவேன். நான் தனியாக உடையெடுத்து வைத்து வணங்க வேண்டுமா? அவர்கள் எப்போதும் எங்களை வேதனைப்படுத்துவார்கள். நான் சொந்த வீடு வாங்கிய பிறகு தனியாக வணங்கலாமா? அம்மா, எப்போ உன் கன்னி தெய்வத்தை நீ வணங்குறேன்னு சொன்னியோ அப்பவுமே அந்த வேதனையெல்லாம் மறந்துடணும். உன் கன்னி தெய்வம் உன்னை பார்க்க, உன்னை பாதுகாக்க, உன்னை வாழ வைக்க கண்டிப்பாக வரும். ஆனால் நீ துணி எடுத்து வைத்து வணங்கக்கூடாது. காரணம் என்னன்னா, உன் கணவருடைய சகோதரர் வீட்டில் வணங்குறாங்க. அவங்க முறைப்படி நூல் கட்டி எடுத்திருந்தால் நீ துணி எடுத்து வச்சா அது தப்பாயிரும், உன் கண்ணியே உன்னை சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செய்து நீ துணி எடுத்து வைக்க வேண்டாம். வெறும் தீபாராதனை மட்டும் காட்டி அந்த தெய்வத்தை வணங்கி வா. நிச்சயமாக உனக்கு பாதுகாப்பாகவும் உன்னை வாழ வைப்பதற்காகவும் நீ வேண்டும் நேரத்தில் அந்த சகோதரரின், அதாவது உன் கணவரின் தம்பியோ அண்ணனோ, அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு நீ தீபமேற்றும் வேளைகளில் உன் வீட்டிற்கு வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை வாழ வைக்க அது எந்த முயற்சி செய்யணுமோ அது செய்யும். ஆக நீ தீபமேற்றி வணங்கலாம், ஆனால் ஆடை எடுத்து வைத்து வணங்கக்கூடாது. ஆடை என்பது ஒரு வீட்டில் மட்டும்தான் எடுத்து வைத்து வணங்க வேண்டும். முறையாக கன்னியை எடுக்கப்பட்ட வீட்டில் வைத்து மட்டுமே வணங்க வேண்டும்.
மறுபடியும் ராமலட்சுமி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கேள்வியை வாசிக்கிறேன். அன்பானவர்களே, வாசிக்கிறதுக்கு முன்னே ஒரு சின்ன கருத்து. தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகாம இதை முழுசும் கேளுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் சொல்ல விரும்பல. தயவு செய்து இந்த ஆடியோக்களை முழுவதும் கேளுங்கள். இது ஒருவருக்கான பதில் அல்ல, ஒவ்வொருவருக்கான பதில். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற 1479 பேருக்கும் உள்ள பதில். ஏனென்றால் கன்னி தெய்வம் உள்ளவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டால் பின்பு ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் கன்னியை எப்படி வணங்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி தருவேன். திடீர்னு உங்கள் கன்னிக்கே ஒரு பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வரும்போது உங்கள் கன்னியை எப்படி பாதுகாக்கணுங்கிறதையும் சொல்லி தருவேன். அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் எல்லாருமே யூகேஜி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. இனி ஃப்ரீ கேஜிலேருந்து யூகேஜி வந்தாச்சு, எல்கேஜி முடிச்சாச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரணும், ஆமாம் 10th போகணும், டிகிரி வாங்கணும், நிறைய விஷயம் இருக்குது. சும்மா ஒரே நல்லா கற்றுக்கக்கூடிய விஷயம் கன்னி விஷயம் கிடையாது. காலத்தை வெல்பவள் கன்னி. காரணம் இல்லாமல் என்னை பேச வைப்பவள் அல்ல அவள். இவ்வாறு நான் பேசுவதற்கு காரணமும் கன்னிதான். ஒரு கன்னி தெய்வம் என்னை இயக்குகிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கன்னிகளால் தான் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதே உண்மை. ஆக எத்தனை பெரிய கேள்விகள், எப்பேற்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் என்னால் பதிலளிக்க முடியும் என்று மார்தட்டி கூறுவதற்கு காரணமும் நான் வணங்கக்கூடிய அந்த கன்னிகள் தான். உண்மையாக உலக கன்னிகள் அனைவரும் பதியமைத்து உணவருந்தி குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் உழைப்பது உங்கள் வீட்டில் உள்ள கன்னி தெய்வங்களுக்கு தெரியும். ஆகவே தான் இவ்வளவு தைரியமாக இந்த இடத்தில் என்னால் பேச முடிகிறது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கண்ணி இருந்தால் வெளியே தெரியாமல் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உண்மை. வெளியே தெரிவது நல்லதல்ல, அதுக்காக பயம் இல்லை. சில வைத்தியர்கள், தவறான சிந்தனை உள்ளவர்கள் இந்த கன்னி தெய்வத்தை பிடிக்க முயற்சி செய்வார்கள். முதல்ல உங்கள் கன்னி தெய்வத்தை கும்பிடுங்க, அதுக்கு நல்ல உணவு கொடுங்க, அதுக்கு நல்ல மலர் கொடுங்க, அதுக்கு நல்ல தண்ணி கொடுங்க. அதெல்லாம் விட முக்கியமாக உங்கள் நம்பிக்கையை கொடுங்க, நல்ல தீபாராதனையை கொடுங்க. அது தானாக பலம் பெறும். பலம் பெற்ற பிறகு எந்த மந்திரவாதி வந்தாலும் அடி வாங்கி ஓடி செல்வானே தவிர கன்னியை அடித்து பிடித்து இழுத்து செல்ல இயலாது. உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் உன் கன்னி மீது இருக்கும் பொழுது அந்த கன்னியை ஒரு நொடி கூட அசைத்து பார்க்க இயலாது. சரி, நான் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். ராமலட்சுமிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஐயா, நான் வேலைக்கு செல்லுகிறேன். நீங்கள் மாலை 6 மணிக்கு விளக்கு ஏற்ற சொல்கிறீர்கள்ங்கிறத செல்லுகிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தவறில்லை, சொல்கிறீர்கள். என்னால் முடியாது. வெறி எந்த, ஐயா வெறி இல்லைம்மா, வேறன்னு போடணும். ஆமாம், வேற எந்த டைம் விளக்கு ஏற்ற வேண்டும்? நான் வருவதற்கு 7 மணி ஆகும். தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் கணவர் வேலைக்கு போயிட்டு 6 மணிக்குள்ளே வந்துடுவார்னா அவரை தீபம் ஏற்ற சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் பள்ளிக்கு சென்று வீடு வந்தவுடன் அவர்களை மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்ற சொல்லலாம். அதற்கும் வாய்ப்பு இல்லை என்றால் 7 மணிக்கு வந்த பிறகு உங்கள் கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்றலாம். என்னடா எல்லாருக்கும் 6 மணி சொல்லிட்டு உங்களுக்கு 7 மணி சொல்றேன் நினைக்கலோ? அது அப்படி இல்லை. மனிதன் தெய்வத்திற்காக காத்திருக்கலாம், தெய்வம் மனிதனுக்காக காத்திருக்க கூடாது. ஆனால் உங்கள் தாய், உங்களை வாழ வைக்க உங்கள் தாய் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். அவள் உங்களோடு கூட வாழ்ந்து உங்களை வாழ வைப்பவள். ஆகவே உங்களுக்காக காத்திருப்பாள். தன் பிள்ளை வேலைக்கு செல்வதால் தானே நான் இப்படி காத்திருக்க வேண்டியிருக்கிறது. விரைவில் தன் பிள்ளையை முதலாளியாக்கி பார்க்கலாமா என்ற ஒரு எண்ணம் அந்த கன்னி தெய்வத்திற்கு வரும். ஆகவே அது காத்திருக்கட்டும். காத்திருந்து நீங்கள் வைக்கும் தீபத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். உங்கள் வாழ்வில் ஒளியேற்றி வளர வைக்கட்டும். நிச்சயமாக வளர வைப்பால் என்ற நம்பிக்கையோடு மாலை 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே கைகால் அலம்பிட்டு காலை முகத்தை கழுவிட்டு முதல்ல தீபத்தை ஏற்றுங்க. அதற்கு அடுத்தபடியாக காப்பி போடலாம், குடிக்கலாம், எதுவாக இருந்தாலும் 2வது தான். ஃபஸ்ட்டு அந்த தெய்வத்துக்கு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த தொழில் தருவட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், வாழ்வீங்க. நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா சாதாரணமாக இருந்தால் என்ன, இன்னைக்கு இவ்வளோ கன்னிக்காக பேசுகிறேன்னா என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன், நிறைய நஷ்டங்களை பார்த்துருக்கேன். என்னுடைய கடை ஒருவரால் தீ வைக்கப்பட்டு நான்
24 வருடங்களுக்கு முன்பே தீயில் அடிபட்டவன். ஆனாலும் கூட இன்று நான் மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை கோடி வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. 1000 கோடி வச்சிருப்பாங்க, நிம்மதி இருக்காது. ஆனால் ஒன்றுமே வேண்டாம், நைட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு படுத்தா கூட நிம்மதியாக தூக்கம் வரும். ஏன்னா பிறரை ஏமாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை, பிறருடைய காசை எடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு. எத்தனை பேர்கிட்ட நம்ம கடன் வாங்கி தொழில் பண்ணியிருந்தாலும் அத்தனை பேர் பணத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு நினச்சாலே தெய்வம் நமக்கு பணத்தை தரும். நம்புங்க, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்ணி உங்களை கைவிடாது. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தளர விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஆக நீங்கள் மாலை 7 மணிக்கு, மாலைன்னு சொல்கிறோட இரவு தான் அது, இரவு 7 மணிக்கு தீபம் ஏற்றி தினமும் வணங்குங்கள். உங்கள் கன்னி தெய்வம் உங்களை வாழ வைக்கும். சீக்கிரத்தில் சொந்த தொழில் உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கேள்வி. கன்னி தெய்வத்திற்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிற்கு இரட்டை குத்து விளக்கு பயன்படுத்தலாமா ஐயா, விளக்கம் தாருங்கள்னு கேட்டிருக்கேன். அம்மா, இரட்டை குத்து விளக்குன்னு வேண்டாம், துணை விளக்கே வேண்டாம். ஒரு கன்னி இருந்தால் ஒரு விளக்கு, 2 கன்னி இருந்தால் 2 விளக்கு ஏற்றி வணங்குங்கள். அது வெள்ளி செவ்வாய் மட்டும் சொல்றது தவறு. அதுக்கு விரிவான ஒரு விளக்கம் பிறகு தருகிறேன். ஆனால் ஒரு கன்னி இருந்தால் ஒரு தீபம் தான் ஏற்றணும், 2 தீபம் அல்ல. ஒரு விளக்கு போதும். 2 கன்னி இருந்தால் 2 விளக்கில் ஏற்றுங்க. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். வணக்கம் அண்ணாச்சி, நமக்கென்று உள்ள கன்னியை மட்டும் வணங்க வேண்டுமா இல்லை பிற கன்னியையும் வணங்கலாமா? ஒரு அற்புதமான கேள்வி இது. முதல்ல உங்கள் தாய்க்கு சோறு போடுங்க, பிறகு பக்கத்து வீட்டில் அதுக்கடுத்த வீட்டிலலாம் 2வது யோசிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பட்னியும் பசியுமா வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறது சிறப்பல்ல. உங்கள் கன்னியை முறைப்படி வணங்கி அவங்க முறைப்படி உங்களை வாழ வைக்கட்டும். அதற்கப்புறம் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லை, அடுத்த கன்னியை நீங்கள் வணங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைத்தால் நீங்கள் வணங்க செல்லலாம். உங்கள் கன்னி தெய்வத்தை முதலில் நீங்கள் வணங்குவது தான் சிறப்பு. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு பக்கத்தில் உங்கள் நண்பர்கள் வீடோ சொந்தக்காரங்க வீடோ கன்னி கும்பிட்டுறோம் வாப்பான்னு உங்களுக்கு சொன்னாலோ இல்லை ஞாபகப்படுத்தினாலோ போயிட்டு வாங்க, தவறு இல்லை. ஆனால் முதல்ல உங்கள் கன்னியை வணங்காமல் எங்கேயுமே போகாதுங்க. மீண்டும் அடுத்தபடியாக பாரத் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஐயா, மிக்க நன்றி. உங்கள் பதில் எனக்கு திருப்தி அளிக்கிறது. நான் என் மகளை கன்னியாக வைத்து வணங்க ஆரம்பித்து விட்டேன். சபாஸ். சொன்னல்லா உறவுகளே, இன்னும் எத்தனையோ கன்னிகள் நம் இந்த கன்னி தெய்வம் சேனலை பார்த்து கேட்டு துலங்கப் போகிறது. அனைவரும் வணங்கப் போகிறார்கள். பல கோடி பதிகள் எழும்ப போகிறது. ஒரு காலம் இல்லைனாலும் ஒரு காலம் இந்த கன்னி தெய்வத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அனைவரும் ரசிப்பார்கள். நீங்கள் நிதானமாக கேட்க கேட்க உங்களுக்கு மனமகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். உங்கள் கன்னி தெய்வம் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்போ 2 நாளுக்கு முன்னே கூட ஒரு தம்பி சொன்னாங்க சென்னையிலேருந்து, அண்ணே உங்கள் ஆடியோவை கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் என் காலை தட்டினாங்கண்ணே, யாரோ ஒருத்தர் இங்கே நடமாடின மாதிரி இருந்தனேன்னு. நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டாம். அது உங்கள் வீட்டு கன்னியாக தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே குட்டிச்சாத்தான் பேய்கள் இருந்தால் ஓடும். நாம் கன்னியை பற்றி பேசுறதுனால கன்னி தெய்வங்களுடைய வார்த்தைகள் அங்கே மந்திர ஒளியாக ஒலிக்கும். சில வீடுகளில் பேய்ச்சட்டைகள் இருந்தாலும் என்னுடைய ஆடியோக்களை போட்டு வையுங்கள். அது கன்னி தெய்வங்கள் கன்னி 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 என்று நான் கூற 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 அங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி சாத்தான்கள் அந்த இடத்தை காலி செய்து ஓடும், பயப்படும். யார் இவர்கள், எங்கிருந்து வருகிறது இந்த குரல் என்று தேடும். அதுகளால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நான் வணங்கும் தெய்வத்தின் பவர் அப்படி. ஆனால் இந்த குரல் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு அசுத்த ஆவிகள் இருந்தால் இந்த குரலை கேட்கும் பொழுது அந்த ஆவிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடுமே தவிர உள்ளே இருந்து என்ன சொல்கிறான் என்று கேட்காது. தைரியமாக நீங்கள் கேளுங்கள். என்னுடைய குரலை கேட்க கேட்க உங்கள் கன்னி தெய்வம் பலம் பெறும். கன்னி தெய்வத்திற்கு பதியமையும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பாரத் அவர்களே, நீங்கள் திருப்தி அளிக்கிறது என்று கூறியது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதிலும் மகிழ்ச்சி, என் மகளை கன்னியாக வைத்து வணங்க ஆரம்பித்து விட்டேன் என்று நீங்கள் கூறினீர்களே, அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறட்டும், உங்கள் குடும்பம் வாழட்டும். நன்றி. இன்னொருத்தர் பேசியிருக்காங்க, அதற்கு முன்ன ஒரு மடக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டேன். நாங்கள் தென்மேற்கு திசையில் தென்மேற்கு திசையில் தான் போடுறதுக்கு தன் போட்டிருக்காங்க. கன்னி தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்றோம். கன்னி தெய்வத்திற்கு மேல்
செல்ஃபில் உலக தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்றது சரிதானா? ஒரு அருமையான கேள்வி உறவுகளே. இந்த கேள்வி எல்லாரும் கவனிக்கணும். நாங்கள் தென்மேற்கு திசையில் தான் கன்னி தெய்வத்தை வைத்து வழிபாடு பண்ணுகிறோம். தென்மேற்கு திசைனா வேற ஒன்றும் இல்லை, கன்னிமுக்கு, கன்னி மூளை. கன்னி தெய்வத்திற்கு மேல் செல்ஃபில் உலக தெய்வத்தை வைத்து வழிபாடு பண்றது சரிதானான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அது தவறு. கன்னி திசையில் கன்னிமுக்கில் கன்னியை வைத்து மட்டுமே வழிபட வேண்டும். கன்னி இல்லாதவர்கள் மட்டுமே உலக தெய்வத்தை வைத்து வழிபட வேண்டும். ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருந்தா உரை கிழிஞ்சு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆக நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட்டு விட்டு கன்னி தெய்வத்திற்கு மேல், அழகா சொல்லியிருக்கீங்க, கன்னி தெய்வத்திற்கு மேல்னு சொல்லியிருக்கீங்க. கன்னி தெய்வத்திற்கு மேல் ஒண்ணுமே இருக்கக்கூடாது, கன்னி தெய்வம் மட்டும்தான் இருக்கணும். கன்னிக்கு நிகர் கன்னி மட்டும்தான். அந்த கன்னியம்மாக்கு தலைக்கு மேல நீங்க எதையா வச்சீங்கன்னா அதுக்கு பாரத்தை ஏத்துறீங்க, குடும்பத்துக்கு பிரச்சனையை ஏத்துறீங்க. கன்னிக்கு தனி பூஜை, உலக தெய்வத்துக்கு தனி பூஜைன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்னுடைய அனைத்து பதிவுகளையும் பாருங்கள், கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். உலக தெய்வத்தை தனி அறையில் வையுங்கள், கன்னி தெய்வத்தை தனி அறையில் வையுங்கள். கன்னி தெய்வத்திற்கு உள்ள விஷயத்தை நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நான் இதுல பேச போறேன். ஆக ஒரே இடத்தில் வைப்பது தவறு. மீண்டும் அடுத்த கேள்வி. சரி உறவுகளே, கேள்விகள் இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால மீண்டும் நாளை அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன், அடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். இடையிடையே நானும் சில விஷயங்களை உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன், கூறுவேன். அதற்கு முன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் நாய் வளர்க்கலாமா? அப்படி நாய் வளர்த்தால் எந்த பிரச்சனையும் வராதா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். இதை சொல்ல வரேன்னா, ஒருத்தர் அருமையாக கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, எனது வீட்டில் நாய் வளர்க்கிறோம், அதனால் கன்னி தெய்வம் வீட்டிற்கு வராதான்னு கேட்டிருக்கிறார். அற்புதமான ஒரு கேள்வி. இதெல்லாம் நானே சொல்லி தரக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனால் கேள்வியில் வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆமாம் அன்பானவரே, உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் காவலுக்கு நாய் தேவையில்லை, கதவு கூட தேவையில்லை. ஏனென்றால் அந்த கன்னி தெய்வம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. திருடர்கள் வந்தால் சிக்கிக் கொள்வார்கள், அவர்களை மடையர்கள் என்றே கூறலாம். ஏனென்றால் கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் அவ்வளவு சீக்கிரத்தில் தவறு நடக்க வாய்ப்பில்லை. அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவள் கன்னி தெய்வம். அது மட்டுமல்ல, ஒரு நாயோட கண்ணுக்கு தெய்வமும் தெரியும், பேய்களும் தெரியும். ஆனால் தெய்வத்தை பார்த்தும் குலைக்கும், பேயை பார்த்தும் குலைக்கும். அதனால உங்க வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து நாய் வளர்க்காதுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு கன்னி தெய்வம் ஒரு வீட்டில் இருந்தால் 100 IAS, 100 IPS, 100 கலெக்டர், 100 ஜட்ஜி இருப்பதற்கு சமம்னு சொன்ன மாதிரி 100 காவலாளி இருப்பதற்கு சமம். திரும்பவும் சொல்றேன், ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய வீட்டில் நாய்கள் வளர்க்க கூடாது. நாய்களின் கண்ணிற்கு கன்னி தெய்வத்தை பார்த்தாலும் குலைக்கும், பேய்களை பார்த்தாலும் குலைக்கும். உங்கள் தெய்வம் அடிக்கடி வெளியே வரணும், உள்ள வரணும். வாசல்ல கிடந்து அது குலைக்கும் போது அந்த தெய்வத்தை தடங்கல் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் நாய்கள் வளர்க்க கூடாது. நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. வணக்கம். கன்னி தெய்வத்தின் மூலம் அரசு வேலை பெற முடியுமா? கன்னி தெய்வத்துடன் பேச முடியுமா? அப்படிங்கிற 2 கேள்வியை வினோத்குமார் என்பவர் கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்தின் மூலம் அரசு வேலை பெற முடியுமா? ஒரு நல்ல கேள்வி. அன்பானவரே, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான படிப்பும் கல்வி அறிவும் இருந்து நீங்கள் என்ன பதவியில் வகிக்க வேண்டுமோ அந்த பதவியை நீங்கள் முறைப்படி அணுகினீர்கள் என்றால், உங்கள் கன்னி தெய்வம் உங்களை ஆசீர்வதித்தால் நிச்சயமாக அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கன்னி தெய்வத்தை நீங்கள் முறைப்படி உள்ளே எடுத்து முறைப்படி வணங்கி வந்து அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு அது சொல்லி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் கன்னி தெய்வத்தின் மூலம் அரசு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக முடியும். ஆனால் தவறான பாதைக்கு துணை போக மாட்டாங்க. உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை அரசு வேலை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வேலையை வாங்கித்தர நினைப்பாங்களே தவிர,
உங்கள் படிப்பை மிஞ்சின வேலை வாங்கி தரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆக நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நல்லா கும்பிடுங்க. நல்லபடியாக அரசு வேலை கிடைக்கட்டு. வாழ்த்துக்கள். கன்னி தெய்வத்துடன் பேச முடியுமான்னு கேட்டுருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கன்னியை முறைப்படி எடுத்து முறைப்படி உள்ளே வச்சு நீங்கள் வணங்கினா கண்டிப்பாக அந்த கன்னி தெய்வம் உங்கள்கிட்ட பேசும். வாழ்த்துக்கள் ஐயா. அதுக்கு அடுத்தபடியாக பக்தன்கிறவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காப்புல. அது என்னென்னு வாசிச்சுட்டு அது கேள்வியாக இருந்தால் அதற்கான பதிலை கொடுக்குறேன். ஐயா, ஆண்கண்ணியை பற்றி இன்னும் விளக்கமாக கூற முடியுமா? ஏனென்றால் சக்தி இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் நம் சொந்தங்கள் சிலர் விரும்பி வணங்குகிறார்களே, அவர்கள் அதை உணர்கிறார்கள். அழைத்தால் துன்பங்கள் வரும்போது இப்படி சில நேரங்களில் சத்தம் கொடுப்பதன் மூலமாகவும் உணர்கிறார்கள். அதனால் தான் கேட்கிறேன். சீக்கிரமாக பதில் தாருங்கள். ஆண்கண்ணிக்கு சக்தி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. 1000 தெய்வமும் சரி அறக்கண்ணியும் சரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த அறக்கண்ணி தான் ஆண்கண்ணி. ஒரு பெண்கண்ணிக்கு ஈக்குவலான சக்தி கிடையாது. அதே போன்று உங்கள் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்கண்ணியால் உணர முடியும். அதில் உங்களுக்கு உதவிட முடியுமா, உங்களை காப்பாற்றிட முடியுமா என்று கேட்டால் மிகப்பெரிய சிரமம் அது. ஆனால் ஒரு பெண்கண்ணி இல்லாதவர்கள் தங்கள் வீட்டில் தங்கள் ஆண்கண்ணியை வைத்து வணங்கலாம். அதை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம். தாராளமாக வணங்குங்கள். ஆண்கண்ணி இருக்கிறது, பெண்கண்ணி இல்லை. அதனால் நீங்கள் ஆண்கண்ணியை தாராளமாக வணங்கலாம். ஆனால் பெண்கண்ணி இருந்து ஆண்கண்ணியும் இருந்தால் ஆண்கண்ணியை வணங்க வேண்டாம். பெண்கண்ணியை மட்டும் வணங்கினால் போதும். இந்த பெண்கண்ணி அந்த ஆண்கண்ணிக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் அன்பானவரே, நீங்கள் உங்கள் வீட்டு ஆண்கண்ணியை தாராளமாக வணங்குங்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தைரியமாக வணங்குங்கள். மீண்டும் அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி மோகன்கிறவர் கேட்டிருக்கார். ஐயா, நல்ல பயன் தரக்கூடிய கருத்துக்கள். இதனால் நிறைய பேர் பயன்பெறுவார்கள். என்னுடைய அப்பாவின் தந்தை வீட்டில் வைத்து கன்னி தெய்வத்துக்கு புழுங்கரிசி குத்தி கோழி அடித்து அவிச்ச முட்டை வச்சு வணங்கி மிகுந்த செல்வாக்குடன் பெயர் புகழுடன் நன்றாக வாழ்ந்துள்ளனர். இந்நிலையில் என் தாத்தா பாட்டி காலம் சென்ற பின் எனது தந்தை மற்றும் தந்தையுடன் பிறந்தவர்கள் யாரும் அந்த கன்னி தெய்வத்தை வணங்காமல் அந்த கன்னி தெய்வம் இருந்த வீட்டையும் விற்றுவிட்டு ஊருக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். கன்னி தெய்வம் இருந்த வீட்டையும் விற்றுவிட்டு இடம்பெயர்ந்து விட்டனர். இதன் பின் எங்கள் வீட்டில் வறுமை, கடன், நோய், திடீர் மரணங்கள், கொஞ்ச வயதில் விபத்தின் மூலம் இறப்பு போன்ற நிகழ்வுகள் நிறைய. கன்னி தெய்வம் இருந்த வீட்டை வாங்கியவருக்கும் மேலே கண்ட இதே பாதிப்புகள் நிறைய. பல வருடங்களுக்கு பின் கன்னி தெய்வம் இருந்த இடத்தை சிறிய ரூம் அமைத்து ஐயரை வர வச்சு யாகம் வளர்த்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஆனால் நாங்கள் அறியாமையாலும் யார் அணுகி வரைமுறையை எப்படி பின்பற்றலாம் என தெரியாமலும் வெறும் போக்கில் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம். ஆனால் பிரச்சனைகள் தீரவில்லை. தாங்கள் கூறிய காலன் பூஜை மற்றும் பூஜையில் பணியாரம் ஏதும் வழிமுறையில் தெரியாமல் விட்டுவிட்டோம். தயவு செய்து சரியாக பின்பற்ற எப்படி யாரை அணுகலாம் வழிமுறை கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிமுறை சொல்கிறேன். உங்களுடைய செல் நம்பரை குறிப்பிட்டிருக்கீங்க. அதை நான் இப்போ தான் வாட்ச் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் போடுறேன். ஒன்றும் இல்லை, காலன்போக்கு இல்லாமல் கண்ணியை உள்ளே எடுக்கிறது தவறு. காலன்போக்கு இல்லாமல் கண்ணியை சும்மா கும்பிட்றது பிரயோஜனம் கிடையாது. காலன்போக்கை விட்டு நீங்கள் முறைப்படி உள்ளே எடுத்து அவங்களுக்கு பால் பழம், பாயாசம், பணியாரம் ஆகியவற்றை படைத்து தன் கையாலே செய்து படைத்து முறைப்படி வணங்கி வந்தால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கடையில் வாங்கி வச்சு கும்பிட்டீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. பிறர் சுத்தமாக செய்வாங்களா இல்லை எப்படி செய்வாங்கங்கிறதும் நாம் பேச முடியாது. அதனால் உங்கள் கன்னிக்கு உங்கள் கன்னி உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் கன்னி உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் செய்து தான் அதை வணங்கணும். சந்தோஷம். கண்டிப்பாக உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் ஐயா. கவலைப்படாண்டாம். உங்கள் கன்னி உங்கள் வீட்டுக்கு வரும். அதுக்கான முறைப்படி வழிபடக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி. அண்ணன், என் ஹஸ்பண்ட் கனவுல
ஒரு நாள் ஒரு குழந்தையா தூக்கிட்டு வர்ற மாதிரி கனவு வந்துச்சு, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருக்கான்னு விசாரிங்க. முதல்ல உங்கள் கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு விசாரிங்க. அவங்க கூட பிறந்ததில் எதுவும் குழந்தைகள் இறந்துருக்கான்னு விசாரிங்க. இல்லைன்னா உங்கள் கணவருடைய மாமனார் அவர் கூட பிறந்தது எத்தனை பேர்னு விசாரிங்க. அவர் கூட பிறந்த குழந்தைகள் ஏதாவது இறந்துருக்கான்னு விசாரிங்க. அதையும் தாண்டினால் உங்களுடைய கணவரின் அதாவது மாமனாரின் தந்தை அவர் கூட பிறந்ததையும் விசாரிங்க. அவர் கூடயும் குழந்தைகள் பிறந்து இறந்துருக்கான்னு கேளுங்க. பெண் குழந்தைகள் பிறந்து இறந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் கணவன் வழியில் ஒரு பெண் குழந்தைகள் கன்னி தெய்வமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கனவுல உங்களுக்கு அப்படி காட்டியிருக்கு. ஆக அப்படி கன்னி தெய்வம் இருந்தால் உடனடியாக அதை எடுத்து வழிபடுங்கள். அடுத்தபடியாக தம்பி சக்திவேல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கன்னி தெய்வம் இருக்கிறது தெரிந்தும் வழிபடாமல் இருந்தால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அண்ணான்னு கேட்டுருங்க. உண்மைதானே? எப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதோ அப்போவே நீங்கள் அதை வழிபட்டுற வேண்டியதானே. சரி, வழிபடாமல் இருந்தால் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அது என்ன அர்த்தம்? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வழிபடுவது தான் சிறப்பு. நீங்கள் வழிபடாமல் இருந்தீங்கன்னா அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டு வாசலில் கன்னி நின்று அழுதப்பா அப்படிம்பாங்க. அந்த வீட்டு வாசல் நின்று அழுகிறதுக்கு காரணமே நீங்கள் வழிபடாதது தான் காரணம். நீங்கள் வழிபட்டிருந்தால் அது கண்டிப்பாக அது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கும், உங்களை வாழ வச்சுருக்கோம், உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அதுவும் பங்கேற்றிருக்கும். ஆனால் நீங்கள் வழிபடாமல் இருந்தால் பிரச்சனை வருமானான்னு கேட்டுருங்க. வர்ற பிரச்சனை இப்போ நீங்கள் வழிபட்டால் உங்கள் வீட்டுக்குள்ளே கண்ணி இருந்துச்சுன்னா 100 கோடி ரூபாய்க்கு வர்ற ஒரு பிரச்சனை வருதுன்னா அது 100 ரூபா செலவில் விட்டுரும். இதுதான் உண்மை. அப்போது 100 பிரச்சனை இருக்கிற இடத்துல அதை ஒரு பிரச்சனையை மட்டும் வர வச்சுட்டு மீதி 99 பிரச்சனையை காலி பண்ணி விட்டுரும். அப்படி உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அது சந்தித்து அதே உங்களை வாழ வைக்கும், காப்பாற்றும். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இல்லாத பட்சத்தில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அந்த பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே. உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். தெய்வமும் வீட்டு வாசல்னு அழுதுட்டு இருக்கும்போது அது தரித்திரியம் தானே தவிர நல்லது இல்லை. நன்றி. அடுத்தபடியாக கணேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என்ன வேறுபாடு? உங்களை பெற்ற தாய் தந்தைக்கும் பக்கத்து வீட்டு தாய் தந்தைக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்ட மாதிரி இது. கன்னி தெய்வம் என்பது உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை, உங்கள் வம்சத்தில் உங்கள் தலைமுறையில் இல்லைன்னா உங்களுக்கு முந்தின தலைமுறையிலையோ எதுலேயோ பிறந்த ஒரு பெண் குழந்தை. அது கன்னி தெய்வமாக உருவெடுத்து உங்களை வாழ வைக்க உங்கள் வீட்டோடு உங்களோட கூடவே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். குலதெய்வ வழிபாடுனா என்னென்னா, உங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க. உங்கள் பூட்டனார் ஒருத்தரை வழிபட்டிருப்பாங்க, பிறகு உங்கள் தாத்தா அதே தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க, பிறகு உங்கள் அப்பா அதே தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க. இதுதான் குலதெய்வம். ஆனால் ஒரு கன்னி என்று வந்துவிட்டால் கன்னியே குலதெய்வம். கன்னிங்கிற குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த குலதெய்வத்தையும் உங்கள் முன்னோர்கள் கும்பிட்ட எந்த சாமியும் நீங்கள் தேடி போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. கன்னிக்கு நீங்கள் கொடுத்துட்டாலே அத்தனை குலதெய்வமும் உங்களை ஆசீர்வதிச்சிடும். கன்னி தெய்வம் ஒரு வீட்டில் இருந்தால் அவளே குலதெய்வம் என்பதை கூறிக்கொண்டு, கன்னி தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கூறியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் உங்களை பெற்றெடுக்காத பக்கத்து வீட்டில் உள்ள தாய் தந்தைக்கும் வித்தியாசம் உள்ளது. அதே போன்றுதான் உலக தெய்வம் என்றும் உலக தெய்வமே, குலதெய்வம் என்றும் குலதெய்வமே. கன்னி தெய்வம் இல்லாதவர்களுக்கே உலக தெய்வத்தை குலதெய்வமாக வழிபடக்கூடிய பாக்கியம் உண்டு. கன்னி தெய்வம் உள்ளவர்களுக்கு குலதெய்வமாக கன்னியே இருப்பாள் என்பதே உண்மை. நீங்கள் ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் இருந்து நீங்கள் அதை கும்பிடாமல் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சாமி சொல்லும், கணக்கு சொன்னான், உன் கன்னிக்கு செஞ்சுட்டு வாப்பா, அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கும். அதுலேயும் நீங்கள் புரிஞ்சுருக்கணும் ஒரு கன்னிக்கு எவ்வளோ பவர்னு. இதுதான் உண்மை. கன்னி தெய்வத்துடைய அருமை உணர்ந்தவர்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக அகிலன்கிறவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. ஆண் கன்னி எத்தனை வயதில் இறந்தால் அரை கன்னி ஆவார்கள்? இல்லை, ஆண் கன்னிக்கு வயது கணக்கு இல்லையா? விளக்கம் கொடுங்கள் ஐயா. ஒரு 7-8 வயசு, அதிகபட்சம் 10 வயசுக்கு கீழே இருக்கிறது தான் ஆண் கன்னி. நீங்கள் 15 வயசு 18 வயசு 20 வயசுன்னு சொன்னீங்கன்னா அது ஆண் கன்னி லிஸ்ட்டில் வைக்க முடியாது ஐயா. கன்னிங்கிறதே வயசுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே கன்னி. ஆண் கன்னி 10 வயசு கீழே, ஒரு 9 வயசு 8 வயசு அந்த ரேஞ்சில் இருந்தால் அது ஆண் கன்னி ஐயா. தாராளமாக உங்கள் வீட்டில் பெண் கன்னி இல்லைன்னா ஆண் கன்னியை நீங்கள் வணங்கலாம்.
வாழ்த்துக்கள். அதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு கணக்கு பண்ணுங்களாம். 8 இல்லைனா 9, அதுக்கு மேலே போக வேண்டாம். நீங்கள் அதுக்கு மேலே உள்ள கன்னிகள் வந்து அதை கன்னி லிஸ்ட்டில் வைக்க முடியாது. வணக்கம் ஐயா, காலராவில் இறந்தவர்களை கன்னியாக வழிபடலாமா, வழிபாடு நடத்தலாமான்னு கேட்டுங்க. காலராவில் இருந்தாலும் சரி, எந்த நோயில் இருந்தாலும் சரி, அவர்கள் வயதுக்கு வருவதற்கு முன் இறந்தார்களா என்பதை விசாரித்துவிட்டு அவர்களை கன்னி தெய்வமாக நினைத்து தாராளமாக வணங்குங்கள். ஒரு அருமையான கேள்வி. எந்த நோயில் இறந்தாலும் அது மேட்ரு இல்லை. காலரா, எய்ட்ஸு, எக்ஸட்ரா நீங்கள் எந்த நோயாக இருக்கட்டும், அது மேட்ரு கிடையாது. அவங்க வயசுக்கு வர்றதுக்கு முன்னே இறந்தாங்களா, திடீர்னு அவங்க ஒரு தீயில் அடிபட்டு இறந்துருக்கலாம், கரண்டில் அடிபட்டு இறந்துருக்கலாம், இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விழுந்து இறந்துருக்கலாம். அது எதில் இறந்தாங்கங்கிறது முக்கியமல்ல, எந்த நோயில் இறந்தாங்கங்கிறதும் முக்கியமல்ல. அது வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் கன்னி தெய்வம். ஆக நீங்கள் தைரியமாக அது கன்னியாக இருந்தால் வணங்குங்க. அடுத்தாப்புல ஒரு கேள்வி. அப்பா வணக்கம், கன்னி தெய்வங்களை பற்றி நிறைய சொல்லுறீங்க, உங்களுக்கு நன்றிகள் அப்பா. ரொம்ப நன்றிங்க. யாருன்னு தெரியல, அவங்க என்னை அப்பான்னு மனசார கூப்பிட்ருக்காங்க. நானும் உங்களை நீங்கள் பெண்ணா ஆனான்னு தெரில, ஆணாக இருந்தால் மகன்னு நினைக்கிறேன், பெண்ணாக இருந்தால் மகள்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மகன் மகளே, நன்றி. மீண்டும் அடுத்த கேள்வி. நான் தினந்தோறும் பார்க்கிறேன், நான் வேற்று மதமாக இருக்கிறதுனால கேள்வி கேட்க முடியவில்லை. எனக்கு 1 வருடத்தில் பெண் குழந்தை ஒன்று இறந்து விட்டது. இவ்வளவு நாள் அந்த குழந்தைக்கு எதுவும் செய்தது இல்லை. ஆனால் போன வருடம் ஆடியில் கும்பிடணும்னு நினைத்தேன், முடியலை. உங்கள் பதிவுகளை பார்த்தவுடன் என் குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை வைத்து கும்பிட்டேன். அப்பா, என் குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளுமா? சொல்லுங்கள் அப்பா. பர்சனலாக உங்களிடம் கேள்வி கேட்கிறதுக்கு மன்னிக்கவும். கன்னி சம்பந்தப்பட்ட அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பா. மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு. அன்பு மகளே, எப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினச்சி செஞ்சீங்களோ அப்போவுமே அந்த குழந்தை தெய்வம் உங்களை பார்க்க வந்திருக்கும், நீங்கள் கொடுத்ததை ஏற்றிருக்கோம். இருந்தாலும் கூட கும்பிட்டு முடித்ததும் கிளம்பியிருக்கோம். தயவுசெய்து ஒரு கன்னினாலே அதை முறைப்படி உள்ளெடுத்து வணங்கணும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், கன்னிக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. எல்லா ஜாதி வீட்லேயும் கன்னி தெய்வம் இருக்கும், எல்லா மதத்தினர் வீட்லேயும் கன்னி தெய்வம் இருக்கும். நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைய நாம் நினைக்கிறதுக்கு எந்த மதமும் நமக்கு தடையாக இருக்க போகிறதும் இல்லை, இருந்தால் அப்படி ஒரு மதமும் தேவையும் இல்லை. இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வணங்கினால் நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. வீட்டில் கன்னி இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது? காலன் என்று சொல்கிறீங்களே, அவர் யார்? எனது 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அவசியம் சொல்லுங்கள். உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியலைன்னா சேனலில் சொல்லுங்கப்பா, பார்த்து கொள்கிறேன். நன்றி அப்பான்னு கூறியிருக்கீங்க. வீட்டில் கன்னி இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இப்போ உங்களுடைய மகள் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதுதான் கன்னி. அதை முறைப்படி வீட்டுக்குள் எடுத்துக்கொண்டால் அது வீட்டிற்குள் இருக்கும், இல்லை என்றால் சென்று வரும், போகும் வரும், போகும் வரும். காலன் என்பவன் நம் உயிர்களை கையில் வைத்துக் கொள்பவனே காலன். இப்போ நான் என் ஆயுசு முடியுது, என் ஆயுசை கொண்டு போனேன்னா அதை கொண்டு போகிறவன் தான் காலன். அந்த காலனுடைய கையில் தான் எல்லா கன்னி தெய்வமும் எல்லா பேயும் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த கன்னி தெய்வத்தை காலன்றது நம்ம கொண்டு வர்றதுக்கு தான் காலன் போக்குன்னு ஒன்று விடுறோம். அதாவது அவனுக்கு யமன் என்று ஒரு பெயர் உண்டு, யமதர்ம ராஜா என்று ஒரு பெயர் உண்டு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆகவே நம்ம அதெல்லாம் யோசிச்சா முடியாது. நம்ம கன்னியை மட்டும் யோசிப்போம், நம்ம வீட்டு பிள்ளையை மட்டும் யோசிப்போம். அப்போ முறைப்படி கன்னியை உள்ளே எடுக்க வேண்டும் என்றால் காலனுக்கு போக்கு விட்டு காலனை ஏமாற்றி காலனிடமிருந்து நம் கன்னி தெய்வத்தை கைவசப்படுத்துவது தான் காலன் போக்கு. ஆக உங்கள் குழந்தை உங்களோடு தான் இருக்கும். காரணம், நீங்கள் வேற்று மதமாக இருந்தாலும் அதை வணங்குனீங்க பார்த்தீங்களா, அப்போவுமே நீங்கள் வசந்துட்டீங்க. உங்கள் பிள்ளையை நீங்கள் நினைக்கிறதுக்கு யாருக்கும் பயிராதுங்க, தைரியமாக கும்பிடுங்க. மதம் இதற்கு தடையாக இருந்தால் அந்த மதமே நமக்கு வேண்டாம், நமக்கு நம்ம பிள்ளை தான் முக்கியம். நன்றி. ஆனால் உங்கள் பிள்ளைன்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதுங்க. இனி அது உங்களுக்கு தாய், உங்களை வாழ வைப்பால், உங்களுக்கு துணையாக இருப்பால், உங்கள் வம்சத்தை வளரச் செய்வாள், நோய் நொடியின்றி பாதுகாப்பாள். நன்றி. மீண்டும் சோபினிங்கிறவங்க கேட்ட ஒரு கேள்விக்கான பதில். எனது குழந்தை கன்னி தெய்வமாக மாறி 3 மாதமாக ஆகிறது. 30வது நாள் குறி கேட்டோம். 3வது மாதம் கன்னி தெய்வத்தை வீட்டுக்குள் வர வைத்தோம். எனது சகோதரி மூலம் கன்னி தெய்வம் வந்தது, இது சரியானது தானா என்று கூறவும் ஐயான்னு கேட்டிருக்கீங்க.
எப்போ நீங்கள் ஒரு கன்னி தெய்வத்தை வீட்டுக்குள்ளே எடுத்தீங்களோ அப்போவுமே சரி தவறு எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கலாம், நான் கேள்விக்கு பதில் தர காத்திருப்பேன். உங்கள் பிள்ளை உங்களுக்கு இப்போ பிள்ளை இல்லை, தாயாக இருந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் வம்சத்தில் உள்ள எல்லாரையும் வாழ வைப்பா. நம்பி கும்பிடுங்க, நிச்சயமாக வாழ வைப்பாங்க. அடுத்தபடியாக எனது கணவரின் இன்னொரு கேள்வி. எனது கணவரின் பாட்டி ஒரு நிறை சொம்பு தண்ணீர் வைத்து கும்பிட்டார்கள். அதை எப்படி கும்பிட வேண்டும்? எந்த ஒரு காரியத்திலும் மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் ஐயா. அதாவது ஒரு தீபம் கண்டிப்பாக வேணும். ஒரு கன்னி தெய்வத்தை வணங்குறதா இருந்தால் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வணங்குங்கள். 4 முக விளக்கில் ஒரு முகத்துக்கு மட்டும் தீபம் ஏற்றி ஒரு சொம்பு தண்ணி வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அந்த கன்னி நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ளும். ஐயா, எனது வீட்டில் மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்கள் குடும்பத்தில் பெண் சாபம் இருக்கிறது என்கிறார்கள், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்கள் குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் கணவனை இழந்து மற்றும் பிரிந்து வாழ்கிறார்கள், இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அருமையான கேள்வி. உங்கள் குடும்பத்தில் கன்னி இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கன்னியை வீட்டுக்குள்ளே முதல்ல எடுங்க. அதுக்கு 1000 பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும். அந்த கன்னி தெய்வம் உங்களுடைய சாபத்தேடுகளை அழிக்கும், உங்களுக்கு வரக்கூடிய பெண்ணடி பாவங்களை அழிக்கும், உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து உங்களை வாழ வைக்கும். ஆக நீங்கள் கன்னி தெய்வம் இருந்தால் போதும், உங்கள் பிரச்சனைகள் அவ்வளோத்தையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இதுக்கு நீங்கள் விளக்கம் தேடாண்டாம், நீங்கள் இதுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அனைத்தையும் அவங்க பார்த்துருவோம். பெண் சாபம் எதுவுமே நிற்காது, எல்லாத்தையுமே அவங்க சரி கட்டிடுவாங்க. எதை சரி கட்டுனா தான் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும்னு அந்த கன்னிக்கு தெரியும். நிச்சயமாக கன்னி தெய்வம் இருந்து வணங்காவிட்டால் இதேமாரி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் உடனடியாக அதை வணங்குங்க, நல்லா இருங்க. மீண்டும் ஒரு கேள்வி, பேச்சுக்கனியா யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. ஐயா வணக்கம், பீரியட்ஸ் டைமில் கன்னி தெய்வம் பூஜை செய்யலாமா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது மாதம் பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கையான ஒன்று இந்த பீரியட்ஸ். அது 3 நாட்கள்னு சொல்லுவாங்க, குறைஞ்சது 5 நாட்கள் நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது. உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் நீங்கள் அந்த கன்னிக்கு தீபம் ஏற்றுறது சிறப்பல்ல, நீங்கள் ஒதுங்கி இருந்துக்கிட்டால் அது நல்லது. ஆக ஒவ்வொரு பெண்களுக்கும் இயற்கையான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுத்துருக்குறான். அது தீட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கன்னி அதை தீட்டுன்னு சொல்கிறதில்ல, ஏன் பிள்ளை தானேன்னு சொல்லும். இருந்தாலும் ஒரு கன்னி தெய்வம் பலம் பெறணும், கன்னி தெய்வம் முழுமையாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சா அந்த கண்ணியே விட்டு கொடுத்து நீ வராதன்னு சொன்னாலும் நீங்கள் போகாதுங்க. சில கன்னி சொல்லும், பரவாயில்ல நான் ஏற்றுக்கிட்டதை நீ வான்னு சொல்லும். இருந்தாலும் வேண்டாம், அந்த டைமில் கொஞ்சம் ஒதுங்கிருங்க, உங்கள் கன்னி பலம் பெறட்டும். பீரியட்ஸ் டைமில் யார் பீரியட்ஸோ அவங்க தீபம் ஏற்றாமல் அவங்க வீட்டை சார்ந்த பெண்கள் வேறு யாராவது ஏற்றலாம், பெண்கள் இல்லை என்றால் ஆண்களே ஏற்றலாம். ஆனால் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவதை நிறுத்தி விடாதீர்கள், தினமும் தீபம் ஏற்ற வேண்டும். மீண்டும் அடுத்த கேள்வி, ராணி பாளையா. நீங்கள் மிகவும் ஆர்வமாக பேச வைத்த கன்னி தாய்க்கு எங்களை இன்றைக்கு கொஞ்சம் ஒழுங்காக எழுதுனா நல்லாயிருக்கும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களை இன்றைக்கு வாழ வைத்து கொண்டிருக்கும் கன்னி தாய்க்கு என்றும் உண்மையாக இருக்க அருள்மிகு கன்னி தாயை போற்றி. இவங்க கேள்வி கேட்கல, அவங்க கன்னி தாய்க்கு உண்மையாக இருக்கிறத அவங்க போற்றின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி உறவுகளே. ஒரு அருமையான பல கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளேன். அன்பானவர்களே, நீங்களும் இந்த கன்னி தெய்வத்தின் ஆடியோக்கள் அனைத்தையும் முழுமையாக கேளுங்கள், பாதியில் கேட்டுவிட்டு சென்று விடாதீர்கள். ஏனென்றால் இதில் பல கேள்விகள் அடங்கியுள்ளது, பல விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே பயன்பெறணும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அனைத்தையும் கேட்டால் தான் முடியும். நன்றி அன்பானவர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை. நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் தரலாம்னு இருக்கிறேன். என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை நீங்கள் ரொம்ப தெளிவாக நிதானமாக கவனிங்க. இது ஒரு மிகச்சிறந்த பதிவு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வருடத்தில் 365 நாள், அதாவது நாம் ஒரு குறுகிய பழக்கம் ஒன்று வச்சுருக்கோம். பெரியவங்க நல்லதுக்கு சொன்னாங்களா கெட்டதுக்கு சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் செவ்வாயும் வெள்ளியும் கன்னிக்கு தீபம் ஏற்றி வணங்குகிறோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க?
செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் தீபமேற்றி வணங்குகிறோம், கன்னி எங்களுக்கு துடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, கன்னி துடியாக இருக்குது, வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நாங்கள் தீபம் ஏற்றுறோம், அதுக்கே துடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் வாரம் முழுவதும் ஏற்றணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பாக வாரம் முழுக்க ஏற்றுனா அதுக்கு எவ்வளவு பவர் வரும், மாதம் முழுக்க ஏற்றுனா அவருக்கு அந்த தெய்வங்களுக்கு எவ்வளவு பவர் வரும். அதையெல்லாம் விட வருடம் 365 நாட்களும் ஏற்றினால் அந்த கன்னி தெய்வத்திற்கு எவ்வளவு பவர் சக்தி வரும் என்பதை ஏன் உணர்வதில்லை? நாங்கள் செவ்வாய் வெள்ளி கும்பிட்றோம், எங்களுக்கு கன்னி நல்லா துடியாக இருக்குது இப்படின்னு சொல்லி சாதாரணமாக முடிக்கிறீங்களே. நாங்கள் வருடம் முழுக்க ஒரு தேதி விடாமல் தினம்தோறும் அந்த கன்னி தெய்வத்தை நினைவு கூறுகிறோம், தினம்தோறும் வணங்குகிறோம் என்று சொல்லி பாருங்கள். அந்த கன்னி உங்களுக்கு ஜெயத்தையே தரும். அப்போ டெய்லி வணங்கணுமா, இது எப்படி முடியும், இது சாத்தியமா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் காலை கடமைகளை முடிக்கவில்லையா, பற்களை விளக்கவில்லையா, குளிக்கவில்லையா, இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். தினமும் அது நம் கடமை, நாம் செய்கிறோம். அதை செய்தால்தான் நம் உடம்பு சுத்தமாக இருக்கும். அப்போ உடம்பை சுத்தப்படுத்திட்டா போதுமா? உங்களுடைய ஆன்மாவை யார் சுத்தப்படுத்துறது? அதுதான் கன்னி தெய்வம். உங்களுடைய கன்னி தெய்வத்தை தினமும் நீங்கள் வணங்கி வந்தால் உங்கள் உள்ளம் சுத்தமடையும், உங்கள் ஆன்மா சுத்தமடையும். இதை நல்லா உணர்ந்துக்கிடுங்க. சும்மா ஏதோ சொல்லித்தாரேன், சும்மா ஏதோ கண்ணின்னா கும்பிட்டா நல்லா இருப்போம், கோடீஸ்வரனாக இருப்போம்னு நினைக்காதுங்க. நான் சொன்னபடி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி தருவேன். அதுபோல் இன்னைக்கு இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. தினமும் கன்னி தெய்வத்தை வணங்குவது உங்கள் வாழ்க்கையில், கன்னி தெய்வத்திற்கு தீபமேற்றுவது உங்கள் வாழ்க்கையில் தீபமேற்றுவதற்கு சமம், உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுவதற்கு சமம். ஆக வருடம் 365 நாட்களும் அந்த கன்னி தெய்வத்திற்கு தீபாராதனை காட்டி தீபமேற்றி வணங்கி வந்தால் மிகச் சிறப்படையும். சிறப்பாக சொல்லிட்டேன். காலை கடமைகளை முடிக்கிறீங்க, பல்லு விளக்குறீங்க, குளிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் தினமும் செய்யும் பொழுது ஏன் கன்னி தெய்வத்தை தினமும் வணங்கக்கூடாது? 1. 2வது, ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் நம்ம சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் நம்ம சாப்பிட்றோம். செவ்வாயும் வெள்ளிக்கிழமை மட்டுமா சாப்பிட்றோம், இல்லை வாரத்துக்கு 2 நேரம் மட்டுமா சாப்பிட்றோம்? எல்லா நேரமும் சாப்பிட்றோம். அப்போது எப்படி நமக்கு உணவு முக்கியமோ அப்படி அந்த கன்னி தெய்வத்துக்கு தீபம் முக்கியம், ஒரு சொம்பு தண்ணி முக்கியம். வேற கொடுக்குறதெல்லாம் உங்களுடைய மனப்பூர்வமாக நீங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும். வேற ஒன்றும் பெருசாக அதெல்லாம் எதிர்பார்க்காது. பூ கூட நீங்கள் நினச்சா கொடுத்தா போதும். அன்பானவர்களே, வருடம் 365 நாட்களும் தீபமேற்றி வணங்குங்கள். அப்படி 365 நாட்கள் நீங்கள் தீபம் ஏற்றினா ஒரு நாளைக்கு 25 மில்லி விகிதம் அந்த எண்ணெய் செலவழியும். ஒரு நாளைக்கு 25 விகிதம்னா நீங்கள் அதை கணக்கு பாருங்கள். 25 இன்று பெருக்கல் 365 நாட்கள் அடிங்க. 10 லிட்டரு எண்ணெயை தாண்டாது. அதாவது விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 10 லிட்டரு நல்லெண்ணெய் என்ன விலை இருக்கும்? இன்னைக்கு உள்ள காலப்படி பார்த்தா ஒரு லிட்டரு 200 ரூபாயே போடுங்களாம். 10 லிட்டரு 2000 ரூபா தான். 1. 2வது, திரி விளக்கேற்றதுக்கு கண்டிப்பாக திரி வேணும். ஒரு திரி 3 நாட்கள் பயன்பெறும். அப்போ 20 திரி வாங்கினாலே ஒரு திரி 3 நாட்கள், 20 தவறாக சொல்லிட்டேன். ஒரு பேக்கெட்டில் 10 திரி இருக்கும். அப்போது 30 நாட்களுக்கு ஒரு பேக்கெட் போதும். அப்போ 12 பேக்கெட் வாங்கினா 360 நாட்களுக்கும் தீபம் ஏற்றி விடலாம். ஒரு பேக்கெட்டோட விலை எவ்வளோ இருக்கும் தெரியல, 2 ரூபா தான் இருக்கும், வெறும் 2 ரூபா. அப்போ 12 பேக்கெட் 24 ரூபா, 25 ரூபான்னு வச்சுருக்கலாம். அப்போது 2025 கூட்டுங்க, 2025. இவ்வளோதாங்க செலவு. நீங்கள் ஒரு வருஷம் கன்னிக்கு தினமும் தீபமேற்றி தினமும் திரியை வைத்து புது திரி போட்டாலும் கூட 3 நாளைக்கு ஒருக்கா போட்டாலும் கூட 2025 ரூபா தான் செலவு. இது போக வருடத்திற்கு ஒரு நாள் கன்னிக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைத்து வணங்க ஒரு 5000 ரூபா செலவு போடுங்க. அதுக்கு மேலாம் வராது. ஒரு பட்டு சட்டை, 25 பொருட்கள், தேவையான பழங்கள் பலகாரங்கள் கன்னி தெய்வத்துக்கு படைச்சு நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. அந்த கன்னி தெய்வம் தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கல. ஆக ஒரு 7000 ரூபா தான் அதிகபட்சம். ஒரு நாளைக்கு நீங்கள் 20 ரூபா சேர்த்திங்கன்னா
கன்னிக்கு செஞ்சிடலாம். இதெல்லாம் செஞ்சுவிட்டு நான் என்னெல்லாம் செஞ்சேன், எப்படிலாம் கும்பிட்டேன், அந்த கன்னி எனக்கு என்னத்தை தந்தா, இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. இன்றைக்கி ஒரு டீ குடித்தாலே 20 ரூபா வேணும். ஒரு டீ 10 ரூபா 12 ரூபா வந்தாச்சு. பஜாரில் போய் ஒரு டீயும் காஃபியும் சாப்பிட்டா, டீயும் ஒரு ப்ரெட்டும் சாப்பிட்டா, இல்லை ஒரு வடையும் சாப்பிட்டா 25 ரூபா வேணும். ஆனால் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க, உங்களை வாழ வைக்க ஒரு தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த தெய்வத்துக்கு ஒரு நாள் மொத்தம் நீங்கள் செலவழிக்கிற செலவே 20 ரூபாயை தாண்டாது. இந்த 2025 ரூபாய் கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 5 ரூபா 6 ரூபா தான் வரும். ஆக இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்கள் கன்னிக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக கொடுத்துட போகிறதில்ல. நீங்கள் அதை வச்சு கும்பிடணும், இதை வச்சு கும்பிடணும், அப்படிலாம் டெய்லி நீங்கள் பணியாரம் வைக்கணும், டெய்லி பாலும் பழம் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. வருடத்திற்கு ஒரு நாள் தான் பணியாரம், புது துணி, தினமும் வெறும் தீபாராதனை மட்டும்தான். ஆக இதை உணர்ந்து நீங்கள் வணங்குங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் செழிப்படைவீங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், கன்னிக்கு செஞ்சு விட்டு நான் இத்தனை வருஷம் கும்பிட்டேன், எனக்கு என்ன தந்தா, என்ன செஞ்சா, உனக்கு தர்றதுக்கும் செய்கிறதுக்கும் நீ செய்யாத. என் கடமை, நான் என் கன்னி தெய்வமாகிய என் குலதெய்வத்தை வணங்குவேன் அப்படின்னு சொல்லி வணங்கி பாருங்க, அது சிறப்பு. அதே மாதிரி நம்ம வீட்டில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும் என்று கூறுவோம். அது தவறு பார்த்துடுங்க. நான் சொல்கிறேன், உங்களோடு உங்கள் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்கள் எதை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுதான் நடக்கும். தெளிவாக கேட்டுக்கிடுங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களோ இல்லை யாருனாலும் சொல்லக்கூடாது, என்ன நடக்கணுமோ அதானே நடக்குங்க, என்னத்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சலனங்கள் வேண்டாம். உங்கள் கன்னி தெய்வத்தை நம்பி பிடியுங்கள். உங்களோடு உங்கள் கன்னி தெய்வம் இருந்தால் அந்த கன்னி தெய்வம் எதை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுதான் நடக்கும். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண் கன்னிக்குத்தான் பவர். அதனால் பெண் கன்னியை வணங்கும் பொழுது கூடவே ஆண் கன்னியும் வச்சு வணங்காதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். கூடவே உலக தெய்வத்தையும் வைத்து வணங்காதீர்கள்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண் கன்னியை நீங்கள் வணங்குறீங்கன்னா அதை தனியாக வச்சு வணங்குங்க. அதுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக சில விஷயங்களை செய்யுங்க. கூட்டத்தோட கோவிந்தா போட்ட மாதிரி உலக தெய்வத்து பக்கம் வச்சீங்கன்னா பெரிய குழப்பமாகி போகும். அதை உணர்ந்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். உங்கள்கிட்ட லட்சம் கோடி பணம் இருந்தாலும் அது பெருசு இல்லை. ஒரு கன்னி தெய்வத்திற்கு ஈடு அது ஆகாது. ஆக கன்னி தெய்வம் இருந்தால் உனக்கு நிம்மதி வேண்டும் என்றால் உடனடியாக உன் கன்னி தெய்வத்தை வணங்கு. திரும்பவும் சொல்கிறேன், உன்னிடம் லட்சம் கோடி பணம் இருந்தாலும் அது பெரிதல்ல. ஒரு கன்னி தெய்வத்திற்கு அது ஈடு ஆகாது. ஆக கன்னி தெய்வம் உன் குடும்பத்தில் இருந்தால் உனக்கு நிம்மதி வேண்டுமென்றால் உடனடியாக அந்த கன்னி தெய்வத்தை வணங்கு. அதே மாதிரி நிறைய பேர் பொங்கல் அன்று கன்னியை வணங்குறாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு தீபாவளியை கொண்டாடுறது சிறப்பு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறது சிறப்பு, ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணுறது சிறப்பு. உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் பிறந்தநாளை கொண்டாடினா சிறப்பு, அடுத்தவங்க பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் பிறந்தநாளை கொண்டாடினா சிறப்பல்ல. அதே போன்று விவசாய திருநாளே, உழவர்கள் திருநாளே பொங்கல் திருநாள். அன்னைக்கு போய்கிட்டு வீடு சுத்தமாக இருக்குது, நம்ம வீட்டில் இன்னைக்கு கன்னிக்கு தீபம் வச்சு கன்னியை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டிங்கன்னா அது தவறல்ல. 365 நாளும் கும்பிடலாம். ஆனால் கன்னிக்கு உகர்ந்தது ஆடி தான். ஆடியில் கும்பிடுங்க, அதுதான் நல்லது. பொங்கல் அன்று கன்னியை வணங்குவது சிறப்பல்ல. நீங்கள் பொங்கலுக்காக கன்னியை வணங்குகிறீங்க. கன்னிக்காக ஒரு தேதியை முடிவு பண்ணி அந்த கன்னியை மட்டுமே அன்று நினைத்து வணங்கினால் நிச்சயமாக பலன் உண்டு. நான் சொன்னது புரிஞ்சுதா? பொங்கல் அன்று கன்னியை வணங்குவது சிறப்பல்ல. நீங்கள் பொங்கலுக்காக கன்னியை வணங்குறீங்க. கன்னிக்காக ஒரு தேதி முடிவு பண்ணி அந்த கன்னியை மட்டும் நினைத்து அன்று வணங்கினால் நிச்சயம் பலன் உண்டு. இப்படி பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். துக்கமான நேரத்தில் வணங்குவதை விட ஒரு கன்னி தெய்வத்தை நீ நன்றாக வாழும் பொழுது வணங்கு. அம்மா, தாயே, உன் அருமையினால், உன்னால் கொடுக்கப்பட்ட வசதி, உன்னால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லிப்பார். மன மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அந்த தாயை தேடு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படும் போது தான் கண்ணியை தேடுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை தேடுறாங்க, அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு நோய் தேடுறாங்க, அந்த வீட்டில் ஒரு பேய் தேடுறாங்க, இல்லை தொழிலில் நஷ்டப்பட்டுருந்தாங்க தேடுறாங்க. அதை ஏன் நீங்கள் நல்லா இருக்கும்போது அந்த கன்னி தெய்வத்தை நினச்சி பார்க்க மாட்டேங்கிங்க? நீங்கள் நல்லா இருக்கும்போது நினச்சா தானேங்க அந்த கன்னி சந்தோஷப்படும்.
என் பிள்ளை கஷ்டம்னா தேடுறான், சந்தோஷமாக இருக்கும்போது என்னை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கானான்னு சொல்லி அது எவ்வளோ வேதனைப்படும். பெருமை கூறுங்கள், அந்த கண்ணியின் அருமையை பற்றி பிறருக்கும் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா என் கண்ணி தான் காரணம்னு சொல்லுங்கள். நான் வணங்குறேன், நல்லா இருக்கிறேன், நீங்களும் வணங்குங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்போது உங்கள் கண்ணி பெருமைப்படும், மகிழ்ச்சி அடையும். அது மகிழ்ச்சி அடையும் பொழுது நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை உணராமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் என்ன சொல்ல சிரிப்பு தான் வருது. சரி, அது மட்டும் இல்லை, எந்த தெய்வத்திடமும் தப்பி விடலாம் பொய் சொல்லிவிட்டு. ஆனால் கன்னியிடம் தப்ப முடியாது. ஏனென்றால் கன்னி தெய்வம் என்பவள் எந்நேரமும் உன்னுடனே உன் வீட்டில் இருப்பவள். உலக தெய்வம் உங்கூடயே உன் வீட்டில் இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு சாஸ்திரம் இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, பூஜை இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை, உச்சி காலத்தில் ஒரு பூஜை, இரவுக்கு ஒரு பூஜை, மாலை நேரத்துக்கு ஒரு பூஜை, இப்படி பல பூஜைகளை வாங்கக்கூடியவர்கள் உலக தெய்வங்கள். ஆனால் அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த தெய்வத்திடமும் தப்பி விடலாம், பொய் சொல்லிவிடலாம். ஆனால் கன்னியிடம் தப்பவே முடியாது. ஏனென்றால் எந்நேரமும் உன்னுடன் கூடவே இருந்து உன் வீட்டிலே இருப்பவள் கன்னி தெய்வம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இந்த மனிதர்களுக்கு தேவை மானமும் உயிரும் தான். அப்போது உன்னோட உயிரை காலன், அதாவது யமன் எடுக்க வந்தாலும் கூட கதவை தட்ட மட்டுமே முடியும். கன்னியின் உத்தரவு இல்லாமல் உன்னை தொடக்கூட முடியாது. பிறகு எப்படி உன் உயிரை எடுக்க முடியும்? அதனால் தான் சொல்கிறேன், கன்னி தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கு இடைச்சாக்காலம் கிடையாது. மருந்தடித்து சாக மாட்டாங்க, தூக்கு போட்டு சாக மாட்டாங்க, கரண்டில் அடிபட்டு சாக மாட்டாங்க, கிணத்துல விழுந்து சாக மாட்டாங்க, ஆக்சிடென்ட்டில் சாக மாட்டாங்க. கன்னி தெய்வம் பிடிமானமாக இருக்கும் பொழுது உனக்கு 100% பாதுகாப்பை அந்த கன்னி தெய்வம் தந்து அருள்கிறது, உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஆக காலனே வந்தாலும் கதவை மட்டுமே தட்ட முடியுமே தவிர கன்னியின் உத்தரவு இல்லாமல் உன்னை தொடக்கூட முடியாது. பிறகு எப்படி உன் உயிரை எடுக்க முடியும்? நினைத்துப்பார், எந்த அளவுக்கு கன்னி தெய்வத்தின் அருமையை உனக்கு எடுத்துச் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, வணங்குங்கள், அசால்ட்டாக இருந்துடாதுங்க. உங்கள் வீட்டில் கன்னி இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே வணங்குங்க. ஏன்னா நான் சொல்லுறேன், நான் எங்கு சென்றாலும் என்னோடு என் கன்னி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அன்பானவர்களே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு என் கன்னி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். உதட்டளவில் அல்ல, உள்ளத்தில் அளவில் சொன்னால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது. அன்பானவர்களை தெளிவாக கேட்டுடுங்க. நான் எங்கு சென்றாலும் என்னோடு என் கன்னி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். உங்கள் உதட்டளவில் அல்ல, உங்கள் உள்ளத்தின் அளவில் சொன்னால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது. காரணம், உங்களோடு இருந்து உங்களை வெற்றியடை செய்பவள் உங்கள் கன்னி தெய்வம். அன்பானவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், கன்னி தெய்வம் என்பவள் சாதாரணமானவள் அல்ல, சாதிக்க பிறந்தவள், உங்களை சாதனை படைக்க காத்திருப்பவள். நீங்கள் நம்பி வணங்கும் பொழுது உங்களை பல சாதனைகளை புரிய செய்வாள். உங்களை உங்கள் ஊரில் பெருமைப்படுத்துவாள், உங்களை வளரச் செய்வாள். வாழ்வில் எல்லா செல்வத்தையும் அடைந்து உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை உணரச் செய்து வாழ வைப்பாள். உங்கள் சந்ததிக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுப்பாள். குழந்தைகளுக்கு மிக முக்கியமானது கல்வி, கல்வி அறிவை கொடுப்பாள். அந்த குழந்தைகள் நல்ல படித்து நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வர வைப்பாள். உத்தியோகம் மட்டுமல்ல, சொந்த தொழிலையும் வளர்த்து கொடுப்பாள். அவள்தான் கன்னி தெய்வம். அது மட்டுமல்ல நண்பர்களே, நம் வீட்டில் கன்னி இருப்பது தெரிந்தும் வணங்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்கள் கன்னியின் அனுமதி இல்லாமல் எந்த தெய்வத்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அப்படியே செய்ய நினைத்தாலும் அதை அந்த கன்னியிடமே ஒப்படைத்துவிட்டு அந்த தெய்வங்கள் சென்று விடுவார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நம் வீட்டில் கன்னி இருப்பது தெரிந்தும் வணங்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வணங்கலாம். ஆனால் கன்னியின் அனுமதி இல்லாமல் எந்த தெய்வத்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அப்படியே செய்ய நினைத்தாலும் அதை அந்த கன்னியிடமே ஒப்படைத்து விடுமே தவிர உங்களிடம் கொண்டு வந்து தராது.
இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சிந்தித்து சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக பேசுகிறேன்? இந்த உலகில் கன்னி தெய்வம் மிக மிக புனிதமானது. ஒரு கன்னி தெய்வம் ஒரு வீட்டு வாசலில் நின்று அழுதால் அந்த குடும்பத்திற்கு ஆகாது. ஆக என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பது என்னுடைய சிறிய ஆசை. அந்த சிறிய ஆசையை இறைவன் நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியாக சொல்லி தந்துட்டு இருக்கேன். நீங்கள் நம்பி பிடிப்பீங்கிற நம்பிக்கையில் தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். தயவு செய்து நான் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்கள் உள்ளத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் மூளையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் கண்ணி உங்கள் கூட துணையாக இருப்பா. அதை உணருங்க. இப்போ நீங்கள் பைக்கில் போய்ட்டுருக்க, இப்போ நம்ம கண்ணி நம்ம கூட பைக்கில் வந்துட்டுருப்பாங்க. நம்ம கீழே விழுந்தா நம்ம கன்னி தெய்வமும் கீழே விழும். அந்த உணர்வோடு பைக்கை மெதுவாக செலுத்துங்கள். காரில் சென்று கொண்டிருந்தால் உங்கள் தெய்வம் உங்களோடு வந்து கொண்டிருக்கும். நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆனால் அதில் நம்ம கண்ணியும் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகும். அதை யோசிங்க. உங்கள் வண்டியில் போகும்போது நல்ல விஷயங்களை பேசுங்க. நீங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசினா இப்போ நம்ம கன்னி தெய்வம் பக்கத்தில் வந்து கேட்டுட்ருக்கோம். அதை உணருங்க. இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. வணக்கம். கன்னி தெய்வமே துணை. மூர்த்திங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கான பதிலை இப்போ நான் கூறுறேன். அன்பானவர்களே, இந்த கன்னி தெய்வம் யூடியூப் சேனல்ங்கிறது உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதில்ல, நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இதில் ஒரு புண்ணியஸ்தலமாக புண்ணியமான விஷயங்கள் இதில் நிறைய நடக்க போகுது. நிறைய நல்ல காரியங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. போக போக கன்னினா என்ன, அந்த கன்னிகளால் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர போகிறீங்க. இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய உறவுகள் கன்னிக்கு சாட்சியாக, கன்னிக்கு பக்தர்களாக வாழ போகிறாங்க. இதை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கேட்பீங்கிற நம்பிக்கையோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். யாருமே இதை பாதி வரை கேட்டுட்டு மீதியை கேட்காம விட்டுட்டு போயிடாதுங்க. முழுசும் கேளுங்க. எதற்காக முழுசும் கேளுங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த கேள்விகள் நீங்கள் நினைக்கலாம், யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, நமக்கு என்ன, அது எதுக்கு, அதுக்கு பதில் அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அது தவறு. ஏன்னா எவரோ ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதே கேள்வி, அதே விடை உங்களுக்கும் ஒரு நாள் தேவைப்படும். அப்போ நீங்கள் தினமும் இந்த ஒவ்வொரு வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மூளையில் அது ஒரு சைடு தங்கிரும். நாளைக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு சந்தேகம் இருந்தால் அது மிக சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே நீங்கள் கற்றுக்கிடுறீங்க, நிறைய விஷயத்த இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுறீங்க. ஒரு கன்னி தெய்வம்னா என்னங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அது நம்ம சேனலால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுல நான் ஆணித்தரமாக இருப்பேன். 100% நான் நம்பிக்கையோடு பேசுவேன். காரணம் என்னன்னா, இது புனிதமான எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். உண்மையை சொல்லணும்னா இது சாதாரணமாக முதல்ல என் பேரில் இருந்த சேனல் தான். சில காரணங்களுக்காக நேரடியாகவே கன்னி தெய்வம்னு போட்டு நான் நேரடியாகவே பேச ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோட சேர்ந்த உறவுகள், எங்கள் ஊர் ஆட்களுக்கு என்னை பற்றி தெரியும். கன்னி தெய்வம்னா அது இன்னார் தான், இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லி தருவார்னு தெரியும். இருந்த போதிலும் நான் உங்களுக்கு இதை ஒரு தனிநபருக்கு கற்றுக் கொடுத்து அது புரோஜனம் இல்லாமல் பெயரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த சேனலில் நான் சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான பேர் சந்தேகங்களை கேட்கிறார்கள். அனைவருடைய சந்தேகத்தையும் தீர்க்க எனக்கு அந்த கன்னி தெய்வம் நல்ல கூர்மையான சிந்தனையும் ஆன்மீகத்தையும் தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் உடம்புலே கன்னி தெய்வம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தர் இல்லை, 2 பேர் சொன்னாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி நான் வணங்கக்கூடிய கன்னி என் மேலே வந்துச்சுன்னா நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அந்த கன்னி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன். 28 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கன்னி தெய்வம் எனக்கு தந்த வாக்கு, உன் நாவில் நான் இருப்பேன், உன் சிந்தனையில் நான் இருப்பேன் என்று. அது இன்னைக்கு நான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நான் உணர்றேன். காரணம் என்னன்னா, நிறைய காரியங்கள் சொல்லும் போது நடக்குது, பலிக்குது. அதுக்காக அதை பெருமை கொண்டாடிக்கிட்டு அதை வச்சு பிளப்பு நடத்த நான் விரும்பலை. கன்னி தெய்வத்தை பற்றி உலக மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் படித்தேன்,
நான் அறிஞ்சேன், நான் ருசிச்சேன், அதனால மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு தெரியாத ஒன்றை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அது புரியாது. எனக்கு தெரிந்து நான் கற்றுக்கொண்டதை, ரசித்ததை, ருசித்ததை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நான் இன்று போராடி கொண்டிருக்கிறேனே தவிர, உழைத்து கொண்டிருக்கிறேனே தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. அந்த உழைப்பு வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆக மீண்டும் அதை பற்றி பேசுவோம். இப்போ மூர்த்திங்கிறவர், மூர்த்திராஜ், அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அது என்னன்னு நான் கேட்டுட்டு பதில் சொல்றேன். தயவு செய்து அனைவரும் இந்த கேள்விகளை நிதானமா கேளுங்க. ஐயா, நான் மூர்த்தி. ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். 4 வருடங்களாக வீட்டின் முன் என் அப்பாவின் தங்கச்சி கன்னியாக அழுது கொண்டு நிற்குது என்று குடுகுடுப்புன்னு சொல்றதுக்கு கூடுகுடுப்புக்காரன் போட்டிருக்கார். குடுகுடுப்புக்காரன் சொன்னார். நான் வாடகை வீட்டில் இருக்கும், என்னால் எப்படி வணங்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு அருமையான பதிவு சொன்னீங்க. அதன்படி ஆடி மாதம் திரும்ப வாசிக்கிறேன் உறவுகளே, தவறா நினைக்காதுங்க. ஐயா, நான் மூர்த்தி. ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். 4 வருடங்களாக வீட்டின் முன் என் அப்பாவின் தங்கை கன்னியாக அழுது கொண்டு நிற்குது என்று ஒரு குடுகுடுப்புக்காரன் சொன்னார். நான் வாடகை வீட்டில் இருக்கும், என்னால் எப்படி வணங்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு அருமையான பதிவு சொன்னீங்க. அதன்படி ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு கன்னியை மனதில் அப்படி போடணுங்க. கன்னி மனதில்னா அவங்க மனசுலன்னு வந்துடும். கன்னியை மனதில் நினைத்து கொண்டு வணங்கி வழிபட்டோம். 2 நாளில் ஞாயிற்றுக்கிழமை என் கனவில் 70 வயது ஒரு அம்மா என் மனைவி கூட வீட்டுக்கு நிற்கிறாங்க. இதுக்கு விளக்கம் தாருங்கள் ஐயா. வேற எதுவும் கேள்வி கேட்டிருக்காரா? இல்லை, இதான் ஐயா. 70 வயது 80 வயதுலாம் வந்துச்சுன்னா அது கன்னி கிடையாது. கன்னி கனவுல வர்றதா இருந்தால் குழந்தை பருவத்தில் தான் வரும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால அதை நான் நீங்கள் பொருட்படுத்தாதுங்கன்னு தான் சொல்லுவேன். உங்கள் அத்தையை நினச்சி நீங்கள் நல்லா கும்பிடுங்க. அவங்க நிச்சயமாக உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அதாவது உங்கள் அப்பாவோட தங்கச்சி. ரொம்ப சிந்திக்காண்டாம், கவலைப்படாண்டாம். நீங்கள் அந்த தெய்வத்தை கும்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி. மீண்டும் அடுத்தவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வருகிறேன். பக்தன்கிறவர் கேள்வி கேட்டிருக்கார். ஐயா, ஒரு வீடியோவில் சொல்றீங்க நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை போல பார்க்க வேண்டும் என்று. இப்போ எங்க வீட்டில் அப்பாவுடன் பிறந்த தங்கை தான் எங்கள் கன்னி. அப்போ அதுல பார்க்கும்போது அப்பா வயது இருக்கும், வயது மட்டும் கூடும் என்று சொல்லுகிறீர்கள். குழப்பமாக உள்ளது. வயது மட்டும் எப்படி கணக்கிடப்படுகிறது? ஐயா, வயசை நம்ம கணக்கு போட்டுக்கலாம், ஆனா பருவம் அடைய மாட்டாங்க. 7 வயசுல ஒரு கன்னி இறந்திருந்தா இப்போ உங்க வயசுக்கு, உங்க கன்னிக்கு எத்தனை வயசு இருக்குன்னு கேட்டா நீங்க 7 வயசுன்னு சொல்ல மாட்டீங்க. எங்க கன்னி இறக்கும் போது 7 வயசு, உயிரோடு இருந்திருந்தால் இப்போ அவங்களுக்கு 800 வயசு, 700 வயசு, 500 வயசு, இல்ல 50 வயசு, 30 வயசுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க பாவாடை சட்டை தான் வைக்கணும். வயது ஏறும், பருவம் மாறாது, மனசு மாறாது, குழந்தை பருவமாகவே இருப்பாங்க, குழந்தையாவே இருப்பாங்க. இதுதான் ஐயா உண்மை. நீங்க எந்த குழப்பமும் வேண்டாம். உங்க வீட்டில் உங்க கண்ணியை கும்பிடுறதா இருந்தா பாவாடை சட்டை வச்சு கும்பிடுங்க. நன்றி. மீண்டும் சிபிஷ் அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி. அவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. கன்னி தெய்வம் மருமகள் மேல வருது. ஆனா எங்க வீட்டில் 8 குடும்பத்துக்காரங்க இருக்காங்க. ஆனா எங்க வீட்டில் நான் கடைசி மருமகள். என் மேல்தான் வந்தது. அந்த கன்னி யாருன்னா என் மாமனாருக்கு அத்தை. என் வீட்டில் வைக்கல. அது ஏற்கனவே. அம்மா, உங்க வார்த்தைகள் எனக்கு புரியல. ஆக உங்களுடைய பதிவிலிருந்து கடந்து செல்கிறேன். தயவு செய்து கேள்வி கேட்பவர்கள் நிதானமாக எழுதிவிட்டு அந்த கேள்வி சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு என்னிடம் கேள்வி கேளுங்கள். சும்மா ஏதோ கேள்வி கேட்கணுங்கிறதுக்கு நீங்க எழுதி அனுப்பிட்டீங்கன்னா நான் பதில் சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நன்றி. நான் வருத்தத்தோட சொல்லல, கொஞ்சம் ஃபீல், வேற ஒன்றும் இல்லை. தயவு செய்து இனிமேல் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை முதல்ல எழுதிட்டு நீங்க வாசிங்க. முதல்ல அது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேளுங்க, எனக்கு அதை அனுப்பி வைங்க. நன்றி. சுதாகர் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்.
உண்மைதான் ஐயா, நீங்கள் உண்மையாகவே சம்பளம் வாங்காத மிக உயர்ந்த ஆசிரியர். எங்கள் குடும்பம் நேரில் அந்த அனுபவம் பெற்றது. இன்று நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து சென்றது எங்களுக்கு பல கோடி சந்தோஷத்தை கொடுத்தது. நன்றி ஐயா. என்றும் உங்கள் மாணவர்களாய் நாங்கள் இன்னும் அதிகம் கன்னி தெய்வம் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். கன்னி தெய்வம் துணை. நன்றி சுதாகர் அவர்களே. நிச்சயமா உங்களுக்கு மட்டுமல்ல, கன்னி தெய்வத்தை பெற்றுள்ள அனைத்து உறவுகளுக்கும் நான் உழைப்பேன், உழைத்து கொண்டே இருப்பேன். நீங்களும் நான் சொன்னபடி உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்குகிறீர்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை அந்த கன்னி தெய்வம் வாழ வைக்கும். வாழ்த்துக்கள் சுதாகர், நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக அன்புங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா வணக்கம், கன்னியே இப்பதிவினை எனக்கு காண்பித்ததாக நினைக்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. என் வீட்டில் பெரியோர்கள் செய்த தவறு ஒரு வார்த்தைகளால் சொல்ல இயலாது. அப்படியும் நேற்று நடந்த விஷயங்களை கமெண்டில் பதிவு செய்தேன். ஆனால் பதிவாகவில்லை. 2 வார்த்தைகளால் சொல்ல இயலாது ஐயா. தங்களிடமிருந்து இதற்கு ஒரு தீர்வும் விடிவு காலமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மிகச் சுருக்கமாக இந்த பதிவினை திரும்பவும் இடுகிறேன். தங்களை அடியேன் எவ்வாறு தொடர்பு கொள்வது? என் தொலைபேசி எண் தரவா? நமது வீட்டு கன்னி தவித்து நிற்கிறது, உதவி செய்யுங்கள் ஐயா. ஐயா என்னுடைய நம்பரை தாரேன். நீங்க வாட்ஸ்அப்ல கன்னி தெய்வம் துணைன்னு போடுங்க, உங்க பேரு உங்க ஊர் பேர் போடுங்க, நான் உங்களை கால் பண்ணி கூடுவேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 73 73 33 33 03. திரும்பவும் சொல்றேன் ஐயா, என்னுடைய ஃபோன் நம்பர் 73 73 33 33 03. நன்றி அன்பு அவர்களே. ரஞ்சிதா சரவணகுமார் அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, பார்ப்போம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. குட் ஈவினிங் சார். எங்க மாமனாருடைய அத்தை என் மாமியார் மாமனார் 35 வருடங்களாக வணங்கி வருகிறாங்க. எங்க மாமனாரோட அப்பாக்கு அம்மா அப்பா இல்லாததால் தாய் மாமாவிடம் வளர்ந்துருக்காங்க. அவங்ககிட்ட வளரும் போது அந்த 9 வயசு குழந்தை அம்மை போட்டு இறந்திருக்காங்க. எங்க மாமனார் கல்யாணம் ஆனதுனால இருந்து வணங்குறாங்க. அப்போ அந்த கன்னி தெய்வத்தை வளர்த்த அம்மா மேல சாமி வந்து எங்க வீட்டில் குறி சொல்லி இருக்கிறார்கள். அவங்களும் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ யாரு மேலையும் வரல. ஏன்? அருமையான கேள்வி அம்மா. நீங்க டைப் பண்றதெல்லாம் சந்தோஷம். கொஞ்சம் நீங்களும் அதை வாசிச்சு பார்த்து அனுப்புங்க. நீங்க அனுப்பியிருக்கதை நான் கொஞ்சம் என் மூளையை செயல்படுத்தி தான் வரிசையா வாசிச்சிருக்கேன். அதாவது ஒருத்தர் மேல கன்னி தெய்வம் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. பிறகு அந்த கன்னி தெய்வம் அந்த குடும்பத்துல யாரை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். சரியான ஆளை தேர்ந்தெடுத்து மறுபடியும் அது வரும். வர முடியலன்னா அதற்கு தேவையான உடம்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்க வணங்குறத விட்டுறாதுங்க. வரலன்னு சொல்லி வணங்குறத விட்டுறாதுங்க. நீங்க நல்லபடியா வணங்கிக்கிட்டே இருங்க. நிச்சயமா சீக்கிரத்தில் அது வரோம்மா. நம்பி வணங்குங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன இருக்கீங்க, நாளைக்கு நாங்க கன்னிக்கு கும்பிட போறோம். நீங்க ஏன் யாரு மேலையும் வரல, அவங்க வீட்டுக்கு வராத. எனக்கு நிறைய புரியலமா நீங்க எழுதியிருக்கிறது. நீங்க கும்பிடுங்கம்மா, கண்டிப்பா வருவாங்க. சுருக்கமா சொல்லிட்டேன், மன்னிச்சுடுங்க. நீங்க எழுதுறது எனக்கு புரியணும். உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதாது, எனக்கும் புரியணும். நானும் வாசிக்கும் போது நீங்க கேட்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அவங்களும் இதை ரசிக்கணும். ஒரு அருமையான கேள்வி சுருக்கமா கேட்டிருக்காங்க, அதுக்கு இவர் அருமையா விளக்கம் கொடுத்திருக்காருன்னு ரசிக்கணும். எனக்கு என்ன இந்த பதிவே போடலாமா இல்ல அழிச்சிடலாமான்னு இப்ப தோணுது. இன்னொருவர் கலாதேவிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டின் வெளியில கன்னி தெய்வம் நிற்காங்க, அழுறாங்க. அதனால எங்க வீட்டுக்கு பிள்ளைக்கு உடம்பு சச்சியா இல்லை. பை முருகேசன். சரி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, இது தெய்வ குற்றமா என்னன்னு தெரியல. அவ்வளவு வெறும் பிழை, எழுத்து பிழை, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆமா, உங்க வீட்டு வாசல்ல உங்க கன்னி தெய்வம் அழுதுனாயா? இதுக்கு நான் பல பதிவு போட்டிருக்கேன். தயவு செய்து உள்ள போய் வாசிங்க, பதிவுல உங்களுக்கு புரியும். நன்றி உறவுகளே. இந்த பதிவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், யாரும் வருத்தப்படாங்க. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வண்ணம் மக்களும் கேள்வி கேட்பார்கள், நானும் பதிலளிப்பேன்.
அப்படி பதில் சரியில்லைன்னா அதை விட்டுட்டு நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி. கன்னி தெய்வம் துணை.